ஆத்தா வரல ஆத்தா வரல ஆத்தா வந்துருச்சா. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு அம்மா வராங்க. ஸோ அதனால எங்கள் அம்மா வரவே இருக்கிறதுக்காக வாசலே நின்றுட்டு இருக்கோம். இவர் முன்னாடி போய் நிற்கிறதுக்காக கிளம்புறாரு. ஆமாம், லண்டன்லேருந்து வராங்க, வரவேற்கிறதுக்காக வந்துட்டு வாசல் நிற்கிறாரு. லண்டன்லேருந்து வராங்களோ எங்கேருந்து வராங்களோ, அம்மா வந்து புகுந்த வீட்டுக்கு வந்த பெண்ணை பார்க்கறதுக்கு வர்றது வந்து ஒரு அது வந்து பெண்ணா பிறந்தாதான் புரியும். நான் சும்மா சொன்னேன்டி காமெடிக்காக, நீ உடனே சீரியஸா எடுத்துட்டு போயிடாத. சீரியஸா எடுக்கல. நான்லாம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இல்ல, அந்த விஷயத்த நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வச்சுங்களேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு இல்ல 1 மாசம் கழிச்சு அம்மா வந்து பார்க்க வரலன்னா வச்சுங்களேன், அங்க உள்ள பக்கத்துல உள்ளவங்கலாம், ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்கு அவங்க அம்மா வந்து பார்க்கவே வரலையான்னு அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே கூடி கூடி பேசிப்பாங்க. அதை நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது ஒரு கஷ்டமா இருக்கும். அது யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ தெரியல, நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணி போன ஏன் சரௌண்டிங்ல சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் அம்மா வீட்டுக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம். ஃபோன் வருதான் சொல்றான் கூப்பிட்டு, போறது கொஞ்சம் பயப்படுறான். அங்கனாச்சுங்க பயம் ஓடுவான் பத்தியா. வா 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 வா. ஏ நிவி, என்னடா இது தெரியலையா? அடையாளம் உடம்பு முடியலம்மா, ஜுரம் இல்ல, நைட்டு ஜுரம் வருது. அங்கன்னா போயிருப்பான். என்னத்த பாக்குறேங்க தெரியலையோ, மறந்துடுச்சா? அங்க போனா பறந்துகிட்டு போறான் ஆத்தான்னு சொல்லிட்டு, இங்க வந்தானே தெரியல. விளையாட்டு காலையில தான் அத்தை ஊருக்கு போனாங்க, 10 மணி பஸ்ஸுக்கு போனாங்க. அவங்க அம்மாவை கூட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, எங்க அம்மா ஊருக்கு வந்திருக்காங்க. எல்லாம் உள்டாவா தான் நடக்கும். போ. அப்பெல்லாம் வந்து எல்லாமே எனக்கு தானே வரும். இப்பெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு தான். எங்க அம்மா வரும்போது என்ன தெரியுமா, உன்னையெல்லாம் பார்க்க நான் வரல, பேர பிள்ளைங்களை பார்க்க தான் வரேன், அது திவியை பார்க்கறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உன்னை வந்து பார்க்க வரலையா? திவியையும் பார்க்க வரலையா? அப்படியா? அதான் இவன் யாரா இப்படியே பார்த்துட்டு இருக்கானே. இவ அங்கதானே இருப்பா, இவ ஏன் இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். திவி வராரு, திவியோட ரியாக்ஷனை பார்ப்போம். எங்க அம்மா வந்து ஒரு தடவை அழைக்க வந்திருக்கா தானேம்மா, இங்க நிறைய தானே வந்திருக்கா தானே. ஆனா ரொம்ப நாள் ஆகுது இப்ப வந்து. இது பிறந்த நாளைக்கு வந்து போனது. என்னது? என்ன அண்ணன் வரானா? அண்ணன் சொல்லு, அண்ணன் சொல்லு, அண்ணன் சொல்லு, அண்ணன் சொல்லு. சொல்லல அண்ணன் தான் சொல்லணும், ஊ சொல்லக்கூடாது. அண்ணன் அண்ணன். ஆத்தா வரல ஆத்தா வரல ஆத்தா வந்துருச்சா. ஜாலியா? என்னடா அண்ணன் வந்துட்டா நீ கண்டுக்கல? அம்மா அவனோட ஷாக்கிங் என்ன தெரியுமா, நீ அவனை தூக்கிட்டு வரியா? எதுக்கு இவனை போய் தூக்கிட்டு வரா? நம்மளை தூக்கினவளை நம்மளை தூக்கி வச்சிருந்துச்சு, இவ்வளோ நேரம் நம்மளை விட்டுட்டு போய் தூக்குதே அப்படின்னு நினைக்கிறான். பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்துச்சு அம்மா, அதை எடுத்துட்டு வரல. அதனால இப்போ எடுத்துட்டு வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி எடுத்துட்டு வர சொல்லிட்டான். ஆனால் எங்கள் அம்மா எடுத்துட்டு வரல ட்ரெஸ்ஸு. இப்போ நீ வர்றதுனால தான் இந்த ஆட்டம் அவனுக்கு தெரியுமா, இல்லைன்னா கம்முன்னு சைலண்ட்டாக வந்துகிட்டு இருப்பான். இந்த பக்கம் வா. குழந்தைங்கனாலே இந்த மாதிரி எத்திக்கிட்டே வர பழக்கம்தான். எத்தக்கூடாது, அப்போ தான் ஷூ தேயும், அப்போ தான் இன்னொரு புது ஷூ வாங்கலாம்ல, அப்படி தானே? இங்க ஒருத்தன் இருக்கிறவங்க ஒருத்தன் கண்டுக்கவே இல்லையே ட்ரெஸ்ஸு. ஏய், இங்க ஒருத்தன் நான் இருக்கிறேன்டா. அங்க அப்பா இருக்கானா? நேத்து பாத்தியா, ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து என்ன கேட்டான்? அப்பான்னு இருந்தான். நேத்து நான் திருவாரூர் போயிட்டு வந்தேன், சர்வீஸ் போயிருந்தானா. அப்ப வந்துட்டு அப்பா எங்க எங்கன்னா, இப்ப அப்பாவே எங்க நிக்கல, அதுக்குட்டி எங்க நிக்கல. என்ன 2 பேருக்கும் சேம் ட்ரெஸ்ஸா? உனக்கு எதுவுமே வேண்டாம் இல்லையா? இங்க ஒரு நைட்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, அதை வாங்குங்க. பூ சேம் ட்ரெஸ். நான் தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணுறதுனால டஃப்யூஸுக்கு காசு கொடுங்க.
ஏய் இது சூப்பரா இருக்கு. இல்லை உனக்கு ஒரு பால் வாங்கிட்டு வந்தேன். ஏய் பாலா பால். ஏய் நல்லா இருக்கு. ஆல்ரெடி கவுஸ்லியா கட்டிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த கலர்ல எனக்கு வேற saree வேணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த சாரியை எடுத்துட்டு வந்து பட்டு புடவைன்னு சொல்லியிருந்தேன். அது வேற. ஏய் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி கவுஸ்லியா கட்டிஞ்சு இதானே. நான் சொல்றது உனக்கு புரியலையா? அந்த மாதிரி வேற வச்சிருந்துச்சு. அந்த கலர்ல வேணும்னு சொன்னா புது சாரி எடுத்து தச்சுட்டு வந்திருக்கேங்க அம்மா. நீ என்ன அந்த சாரியே சொல்லிட்டு இருக்க? அந்த சாரி இல்ல, அதுல வந்து இன்னும் நிறைய ஸ்டோன் இருக்கும். அந்த சாரி எனக்கு அந்த பால் இங்க வா நிவி. இப்படி அழுத்திக்கணும். எக்ஸசைஸ். அப்போ இது என்ன பொங்கல் வரிசையா? பொங்கலுக்கு தான் எங்க அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அத்தை ஊருக்கு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஊருக்கு போற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அம்மா அந்த வர முடியல பொங்கலுக்கு வரிசை வைக்கிறதுக்காக. அதுக்கு பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் இப்பயே வாங்கிட்டு வந்துட்டு போகுது. இங்க ஆல்ரெடி வேற திங்கிறதுக்குலாம் இருக்கு. ஆமா அதெல்லாம் அதுல வைமா, அப்படியே பேக்ல பையிலே வைமா எல்லாத்தையும். எனக்கு பசிக்குது இது. எனக்கும் பசிக்குது. ஆத்தா குடுத்துருச்சா? இது வந்து பிரெட் ரஸ்க்குங்க. இது சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேணும்னு சொல்லி கேட்டனால தான் போய் வாங்கிட்டு வந்துச்சு. எது வீணா போகுது? இது நசுங்கிருச்சு பாரு அடியில. சூப்பர் புடவை. நான் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டட் தான் அந்த புடவை வந்தது. ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். ஆமா கிழங்கு வாங்கிட்டு இருந்தேன். நிவியை குளிக்க வச்சேன்னா அவன் என்னையும் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சுட்டான். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு மீன் சாப்பிட்றவங்களா இருந்தா வச்சுங்களேன், ஒரு மீனை வாங்கி போட்டு குழம்ப வச்சுட்டு ஃப்ரீயாயிடலாம். எங்கள் அம்மா தான் மீன் சாப்பிட, நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, முட்டை மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்களா? அப்பையிலேருந்து சாப்பிடாது. நாங்கள் குழந்தை எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஊர்ல இருந்து போய் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து திரும்ப அந்த ஊருக்கே போனவங்க. அதனால எங்க இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக காய்கறிலாம் போட்டு ஒரே சரியா குக்கர்ல பிரியாணி போட்டலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி போடுறதுக்கு தான் காய்கறிலாம் அரிஞ்சிட்டு இருக்கோம். நிவி தூங்கிட்டு இருக்கான். ஒரு சிலர் அம்மா வந்திருக்காங்க சாப்பாடு செய்யலையா அப்படின்னு நினைக்க வேணாம். அம்மா வரும்போதே வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்பாங்க, சமைச்சு கொடுத்துடலாம். பிரியாணி போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வெஜிடபிள் சின்னதாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு. காய்கறியே குக்கரில் பாதி இருக்கு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இருந்துச்சுன்னு நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மாவும் நானும் சேர்ந்து கட் பண்ணிட்டோம். பார்ப்போம். ஆனால் காய்கறி நிறையா போட்டால் தான் வெஜ் பிரியாணி சூப்பராக இருக்கும். இதில் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங். என்னன்னு கேட்டபடி என்ன மிஸ்ஸிங் தெரியலையே. மீன் மேக்கர். ஓ மீன் மேக்கர் மிஸ்ஸிங்கா? ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் மேக்கரு. அது மட்டும் இல்லை, அதனால போடலை. என்னடி என்னாச்சு? ஏன் தங்கம்? என்னன்னே தெரியல. நிவி ஒரு மார்க்கமாக தான் தெரியறான். அப்போ தேக்கிறான். எப்படிடா இருக்கு அத்தாவை பார்த்தா? வேண்டா ஒன்னு இன்னைக்கு ஒரு வரி பண்ணிடுவான். நீ போய் உக்காரு, என்னை பார்த்துக்க வேணாம், நீ போய் உக்காரான் தயவு செஞ்சு. பிரியாணி போட விட மாட்டான் சீத்து இன்னைக்கு. எல்லாமே பண்ணிட்டேன், வதக்கிலாம் முடிச்சுட்டேன், மசாலாலாம் போட்டு காய்கறியை கொட்டி விசில் விடணும். அதுக்குள்ள அழுகுறாரு. அத்தாட்டு கொஞ்ச நேரம் ரெடி. எத்தனை பேர் இருந்தாலும் எங்க பொழப்பு இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? என் பொழப்பு இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தவங்கள 2 நாள் இருந்துட்டு போறேன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா எங்க வீட்டுல மாடு முன்னெல்லாம் இருந்துச்சா, அதனால ஒரு நாள் வருவாங்க, காலையில வந்துட்டு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்களா. இன்னைக்கு வந்துட்டு மாடுதான் இல்லை, வித்துட்டாங்க. செனையானந்துமே வித்துட்டாங்க, 9 மாசத்துல வித்துட்டாங்க. இப்போ ஒரு 4 நாள் வச்சிருந்துதான் அனுப்பணும். இப்போ ஒரு 4 நாள் இருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் வாயை திறக்கல, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படியே காய்கறி போட்டுருவோம், நல்லா வெந்துடுச்சு எல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் ஆனால் இருப்பான் தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் இருப்பானா, இப்போ தானே வந்திருக்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் ஆகணும். தூக்க கலக்கம் வேற, அதனால இருக்க மாட்டான் டக்குன்னு. நான் இதை கிளறிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடலாம். ரைஸ் இருக்குமா காய்கறி மட்டும் தான் இருக்குமான்னு தெரியல. ஐ திங்க் இது வந்து கூட்டுன்னு தான் நினைக்கிறேங்க, பிரியாணி கிடையாது. ஏண்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டிருக்கலாம்டி, சின்னோண்டு குக்கரில் போட்டிருக்கேடி. அதான் தப்பு பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர்லாம்? வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்குங்க, ஒயிட் ரைஸை வந்து கம்மி பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வெள்ளை ரைஸே கம்மி பண்ணிடுறோம். ஆமாம், காய்கறிலாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு அப்படியே அது கூட அரிசி சேர்த்துப்போம். தண்ணி நல்லா சுண்டுனோன்னா ஒரு விசில் விட்டு இறக்குனா பிரியாணி ரெடி ஆகிடும்.
அவ்வளோதான், பிரியாணி ரெடி. எல்லாருக்கும் சாப்பாடை ஃபஸ்ட்டு போட்டு கொடுக்குறேன். எங்கள் அம்மாவுக்கும் பசிக்குதான். ஓகேங்க, காலையிலேருந்து எங்கள் அம்மா வருவாங்க, அம்மா வருவாங்க, அம்மா வருவாங்கன்னு எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்கள ஒரு 4 நாள் இருக்க வச்சுட்டு தான் ஊருக்கு அனுப்புவேன். ஏன் மாடு தான் இல்லை, அம்மா வேலைக்கு போவாங்க, இப்போ வேலைக்கு போகிறதில்ல. ஸோ வந்து இருந்துட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு போமான்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இந்த விலாக் அவ்வளோதாங்க. அடுத்த விலாக் பார்க்கலாம். பாய்.